ஆறாம் வகுப்பு இயல் 2 இயற்கை இன்பம் கவிதை பேழை காணி நிலம். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி இந்த பாடலில் அறிவோம் வாருங்கள். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும், என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்று பாரதியார் தன்னுடைய கனவு வீட்டினை பற்றி பாடுகிறார். இதில் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் என்ற வரிகள் வரை மனப்பாட பாடலாகும். இந்த பாடலின் சொல்லும் பொருளும். காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்றால் உள்ளம் என்று பொருள். பாடலின் பொருள். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்களை அந்த வீட்டின் அருகில் பெற்றிருக்க வேண்டும் என்று தன்னுடைய கனவு வீட்டினை பற்றி பாரதியார் குறிப்பிடுகிறார். மேலும் அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் என்று தன்னுடைய கனவு வீட்டினை பற்றி கூறி முடிக்கிறார். பாடலில் கத்தும் குயிலோசை என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். குயில் என்பது கூவும் என்பதுதான் மரபு சொல். ஆனால் இங்கே குயில் கத்தும் என்று பாரதியார் கூறியதால் நாம் இதை மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். நூல்வெளி. இப்பாடல் இடம்பெற்ற தொகுப்பு பாரதியார் கவிதைகள். பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்றவை சிறப்பு பெற்றவையாகும். நூலின் சிறப்பு, தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்பதாகும். இவருக்கு அளிக்கப்பட்ட பட்டம் பாரதி. இந்த பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர் ஆவார். இவர் வாழ்ந்த நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. நன்றி.